உலகத்திலேயே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை விட்டால் வேறு வழியே கிடையாதா என்ன? தரைவழி பாதையை ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? நேரம் அதிகமாகும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சேஃப் அண்ட் செக்யூர்டாக பொருள் போய் சேதா இல்லையா? அதுதான் ஒரு வியாபாரிக்கு தேவையான விஷயம். அந்த வகையில் பாகிஸ்தான், சீனா இப்போ எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதை, தரைவழி பாதை திட்டத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரஷ்யா ட்ரம்ப்புக்கு எதிராக திடுதுப்புன்னு கொந்தளிச்சிருக்காங்க. நல்ல நண்பனை இழப்பதற்கு தயாராக இருக்கிறதா ரஷ்யான்னு தான் கேட்க தோணுது. எது எப்படியோ நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்கிறேன். யாருக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு. காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பகீர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, பல ஆண்டு காலமாகவே அமெரிக்கா உலகத்தினுடைய சட்டங்கள் திட்டங்கள் இருக்குல்ல, அதை பூரா மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவும் சீனாவும் இதற்கு மூக்கணாங்கயிறு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ சர்வதேச நெறிமுறைகளுக்கு அமெரிக்காவை கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு செக் வைக்கிறது நம்முடைய கடமை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, மேற்கத்திய நாடுகளுடைய ஒருதலைபட்சமான அழுத்தத்துக்கு ஒரு மாற்று சக்தியை இன்றைக்கி இருக்கக்கூடிய நாடுகள் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதில் மாஸ்கோ சீனாவோடு கைகோர்த்து ஈரான் ஒரு பெரிய வல்லரசாக உருமாறுவதற்கான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிறத முழுமையாக விட்டுட்டு இந்தியாவுக்கு வேறு ஏதாவது ஒரு பிளான் இருக்கா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவிடம் ஒரு சக்தி வாய்ந்த துருப்புச்சீட்டு ஒன்று இருக்குது. அதுதான் சென்னை விளாடிவோஸ்டாக் அப்படிங்கிற கிழக்கு கடல் வழிப்பாதை. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு சூப்பரான ஒரு நீரிணை ஹார்மோஸ் ஒன்று இருக்குது, ரைட்டா? அதை பயன்படுத்தி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு இப்போ இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை சம்மதம் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2019 இதற்கான அடிக்கல்லாம் நாட்டியாச்சு. 2024 தொடக்க காலகட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இது செயல்படவும் தொடங்குச்சு. ஆனால் வேர்ல்டு ட்ரேடிங் நம்மளால் பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாதைகளை அவ்வப்போது பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு நல்ல ஒற்றுமை மறுபடியும் அமெரிக்க ஈரான் போர்னால் சூப்பராக இருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒரு 10,000 கிலோமீட்டர் தாண்டி பயணப்படக்கூடிய இந்த பாதையை ஏன் மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இப்போது இந்த உலகத்தினுடைய வர்த்தக போக்கையே மாற்றக்கூடிய வகையில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு நல்லதொரு திட்டம் ஒன்று செயலாக்கத்துக்கு வரப்போகுது. இனிமேல் கச்சா எண்ணெய் பஞ்சாயத்துங்கிறது ஈரான் கிட்ட ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் மூடப்பட்டுச்சுன்னா என்ன கவலையே கிடையாது. டைரெக்டாக ரஷ்யா கிட்ட இருந்தே நம்ம எண்ணெயை வாங்கிக்கலாம். அப்போது இங்கே ஆயில் பஞ்சாயத்து அப்படிங்கிறது இந்தியாவில் கிடையவே கிடையாது. வீட்டில் எல்பிஜி சிலிண்டர் வரலைனாலோ இல்லை கடைகள்லையோ பெட்ரோல் பங்க்லையோ ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அந்த சிலிண்டர் பஞ்சாயத்துங்கிறது இருந்துச்சுனாலோ டைரெக்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் அடிக்கலாம். ஒரு சிறந்த வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அரசு நமக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையுமே உருவாக்கி தான் கொடுத்துருக்காங்க. கரோலின் லிவிட் செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அமெரிக்காவில். அமெரிக்க அதிபர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே இங்கே மக்கள் மத்தியில் கொண்டு வந்து பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு திறம்பட்ட செய்தியாளர்கள் தேவை. இவங்க ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக இருந்து அதற்கு பிறகு ட்ரம்ப்பினுடைய நல்லாசியோடு ட்ரம்ப் 2வது முறையாக பதவி ஏற்கும்போது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளராக போஸ்டிங் வச்சாங்க. மிக குறைந்த வயதில் இவ்வளவு பெரிய போஸ்டிங்கில் போய் உட்காரக்கூடிய ஒரு லேடி இவங்க தான் அமெரிக்காவில். அப்படிப்பட்டவங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இப்போ மறுபடியும் மகப்பேறு விடுப்புகளை அவங்க போகிறாங்க. இதன் காரணமாக அவங்க வகித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கு இன்னும் ஒரு 10 இருந்து 18 மாதங்களுக்கு காலியாக தான் இருக்கும். அந்த இடத்த நிரப்ப போகிறது யார் அப்படிங்கிற கொஸ்டின் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது. இது தொடர்பாக அவங்களே பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது, அதிகமான அளவில் இனிமேல் பேச போகிறது யாருன்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய அதிபர் பேசுவார்.
இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டொனால்டு ட்ரம்ப்னுடைய நம்பர். அதனால் நீங்கள் எந்நேரமும் அவரை தொடர்பு கொண்டு உண்மையான தகவல் என்னவோ அதை கேட்கலாம் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு அந்த செய்தியையும் சொல்லிவிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதோட பத்திரிகையாளர்கள் இவங்க சொன்ன உடனே நீ போமா அடுத்து யாராவது ஒரு ஆள் வருவாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்டுக்கிறோம், என்ன போஸ்டிங்கு அமெரிக்காவில் என்ன அந்த போஸ்டிங் நிரப்புறதுக்கு ஆளாக இல்லை, ட்ரம்ப் நினச்சா எப்படிப்பட்ட உலக அழகிகளையும் கொண்டு வந்து உட்கார வைப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு புரியும். சரி, எது எப்படியோ இவங்க கிளம்பும் போது இவங்கள்ட்ட வழிமுறைச்சு ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது வெள்ளை மாளிகை பற்றி. என்ன அப்படின்னா, ஜேடி வான்ஸ் பாகிஸ்தானுக்கு போகலை, ஏன் போகலை அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்க. உடனே பத்திரிகையாளர்கள் சைடில் இருந்து இந்த கேள்வி வந்த உடனே கரோலின் லெவிட் சொன்ன விஷயம், அதற்கான நேரம் வரும்போது நிச்சயமாக ஜேடி வான்ஸ் பாகிஸ்தான் போவார். அவருடைய நேரத்தை செலவிடுவது பாகிஸ்தானில் வேல்யூபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் போவார். ஸோ ஃபைனல் டிராஃப்ட் அப்படிங்கிறது ஒன்று ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா ஜேடி வான்ஸ் பாகிஸ்தான் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கரோலின் லெவிட். சரி, பாகிஸ்தானுக்கு போயிருந்தாரே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், அங்கே போய் பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிருச்சா, எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களா, இனிமேல் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில போரெலாம் வராதில்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க. என்னென்னா, இப்போ அமெரிக்காவோடு ஈரான் வந்து டைரக்ட் பேச்சுவார்த்தை கிடையாது, ஒன்லி பாகிஸ்தானோட மட்டும்தான் தங்களோட கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஸோ ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி முனீரை சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்திச்சிருக்கார். ஆனால் அமெரிக்காவிலிருந்து வந்த விட்காஃபையோ குஷ்னர் அவர்களையோ சந்திக்கலை அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஸோ இது ரிலேட்டடாக தஸ்னீம் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இதுதான். ஈரான் சைட்லேருந்து எந்த கோரிக்கையும் அமெரிக்காவுக்கிட்ட டைரெக்டாக முன்வைக்கப்படவே இல்லைங்கிறத செய்தியாக சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சாயத்து இப்படி போயிட்டு இருக்கும்போது அமெரிக்கா தன்னுடைய மிக முக்கியமான 3 போர்க்கப்பலையும் மிடில் ஈஸ்டை நோக்கி நகர்த்துறாங்க. இப்போ எதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க? அடுத்த 6 மாத காலம்தான் போர் புரியறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது யுஎஸ் காங்கிரஸில் கொடுக்கப்பட்டது, ரைட்டா? இதுக்கு மேலேயும் தொடர்ச்சியாக போர் பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப் நினச்சாருன்னா அதுக்கு யுஎஸ் காங்கிரஸினுடைய அனுமதி தேவை. அதை குடியரசுக் கட்சியினரை ஏற்றுக்கல. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு ட்ரம்ப் அடுத்த கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய படைகளை திருப்பி கொண்டு வருவதற்கு 3 மாத கால கூடுதல் அவகாசம் வேண்டுமானால் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஜேடி வான்ஸை உட்கார வச்சுட்டு அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மறுபடியும் 3 அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் ஒரே நேரத்தில் மிடில் ஈஸ்டை நோக்கி இயக்கப்பட்டிருக்கு. யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு, அதுக்கு பிறகு யுஎஸ்எஸ் ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ் அப்படிங்கிற அந்த கப்பல். இந்த காட்சியை சென்காம் வந்து படம் பிடிச்சு அப்படியே காண்பிக்கிறாங்க. இதில் 200க்கும் மேற்பட்ட போர் விமானங்களும் 15,000க்கும் மேற்பட்ட கடற்படையினரும் மெரைன் வீரர்களும் அதுக்குள்ளே இருக்காங்கங்கிறதையும் கூடுதல் தகவலாக படம் பிடிச்சு காமிக்கிறாங்க. நாற்கர போக்குவரத்து திட்டம், அதாவது QTTA அப்படிங்கிற அந்த கட்டமைப்பின் கீழே கிர்கிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாட்டில் இருந்து லாரி வரியாக சீனாவை நோக்கி ஒரு பயணம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தரைவழி பாதையில் சூப்பரான ஒரு இடம்தான் இது. அதாவது இந்த சில்க் ரூட் அந்த கான்செப்டில் பட்டுப்பாதை திட்டம் இருக்குல்ல, அதில் பாகிஸ்தானோட சேர்ந்து சீனா ஏகப்பட்ட தரைவழி போக்குவரத்தை எளிமையாக்குறதுக்கான வேலையை செஞ்சாங்க. முன்னாடியே அவங்கெல்லாம் கணிச்சிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லாம் மூடப்படுது அப்படின்னா நம்ம ஏன் தரைவழி போக்குவரத்தை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சிந்திச்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனுடைய விளைவு கிர்கிஸ்தான் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து லாரிகளுடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. ஸோ அது பாகிஸ்தானை வந்தடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி. பாகிஸ்தான் ஒரு பிராந்திய இணைப்பாக மாறி இருக்குது. இப்போ கிர்கிஸ்தான்லேருந்து சீனா நோக்கி போகணும் அப்படின்னா இடையில இருக்கிறது எது? பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய அனுமதி அப்படிங்கிறது சீனாவுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தான் வந்து அந்த இடத்துல ஒரு சுங்கச்சாவடி அமைச்சாங்கன்னாலே நல்ல லாபம் பார்க்கலாம், உட்கார்ந்த இடத்துலையே சம்பாதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஜாப் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க சீனா. சென்ட்ரல் ஏஷியாவில் ஒரு நாடு பாகிஸ்தானுக்கு டைரெக்டாக தரைவழி பாதையில் ட்ராவல் பண்ணி வர்த்தகம் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க. இந்த QTTA அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டில் பாகிஸ்தான், சீனா, கிர்கிஸ்தான் மற்றும் கஜகஸ்தான் இந்த 4 நாடுகளையும் ஒன்றாக இணைப்பதற்கான ஒரு நல்லதொரு பாதை இது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாதை செயலாக்கத்துக்கு வந்ததில் உலகத்தினுடைய பாதி ட்ரேடிங் பஞ்சாயத்துங்கிறது முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் சீனாவையும் இந்த கிர்கிஸ்தான் அப்படிங்கிற அந்த இடத்தையும் இணைக்கக்கூடிய வேலையை பாகிஸ்தான் செய்திருப்பது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அதாவது வரலாற்று ரீதியாக
அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தை தொடர்ச்சியாக புறக்கணித்து வர்றது யார்? இஸ்ரேல். அப்போது எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்கணும். அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்க இஸ்ரேல். அவங்க மேலே போர் தொடுக்காமல் அணு ஆயுதங்களே இல்லாத வெறுமன யுரேனியத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் மேலே போர் தொடுப்பது எந்த வகையில் நியாயம்? அப்போது எந்த தைரியத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை செய்து? அணு ஆயுதம் அது தாங்கிட்ட இருக்குங்கிற அந்த துணிச்சலில் தான். அப்போது இதுக்காகவே அமெரிக்காவை இஸ்ரேலையும் உலக நாடுகள் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய பேச்சாளர் மரியா ஜகாரோவா. இவங்க பேசியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பேசினாங்கன்னா அமெரிக்காவுக்கு பயம் வரும். இருந்தாலும் ரஷ்யா சைடில் இருந்தே இப்படிப்பட்ட பேச்சு வந்திருக்கிறது அமெரிக்காவுக்கு வயிற்றில் புளிய கரைச்ச கதை தான். பிரான்ஸ் அப்படிங்கிற நாடு ஒரு காலகட்டத்தில் எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஜனநாயகம்ங்கிறது அங்கே மேலோங்கி வருது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மேக்ரான் அவர்கள் துருக்கி கிரீஸோட சண்டை போட்டாங்க அப்படின்னா கிரீஸுக்கு ஆதரவாக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறார். துருக்கி ஒரு இஸ்லாமிக் ரிலேட்டடான ஒரு நாடு. கிரீஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க யூதர்களில் முக்கால்வாசி பேர் இருக்கக்கூடிய நாடு. அப்போது துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் தன்னுடைய போக்கை மாற்றிக்கிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறதா நினச்சி கிரீஸ் மேலே போர் தொடுத்தார்னா கிரீஸுக்கு ஆதரவாக பிரான்ஸ் முன்னாடி வந்து நிற்கும்பா, பார்த்துருங்க மிஸ்டர் எர்டகன் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு மேக்ரான் அவர்கள். இப்படி உலகம் முழுவதும் அடுத்த கட்ட போரை நோக்கி ரெடியாகிட்டே இருக்காங்க. சாப்பாட்டுக்கு வழியில்லாட்டி கூட இவங்க சண்டை போடுறதை நிறுத்த மாட்டாங்க போல். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக தலைவர்களுடைய தற்போதைய நிலை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.